ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மீல் மேக்கர் கொண்டு ஒரு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணிக்கு அரிசி ஊற வைப்போம் வாங்க. 2 டம்ளர் பிரியாணி அரிசி, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம் வாங்க. 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, 6 பச்சை மிளகு, ஒரு கேரட்டு, பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஊற வச்ச மீல் மேக்கரு, தயிர், மசாலைக்கு தேவையானது 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, ஃபுட் கலர், தேவைக்கேற்ற எண்ணெய். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் நெய் சேர்க்கலாம். நான் நெய் சேர்க்கலை. எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை போடலாம். அதுக்கு கூட கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடலாம். இப்போது நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்குதா வெங்காயத்தை சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இலக்கி கொடுக்கணும். இப்போ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்குதா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது அடி பிடிக்காத நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க. நல்லா இலக்கி கொடுங்க. இனி தயிரை ஆட் பண்ணலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா தயிரை உள்ளே கொண்டு போய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி கொடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பிரிஞ்சிக்கு தேவையான கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, ஊற வச்ச மீல் மேக்கர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ காயெல்லாம் தேவையான அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலையை இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. மசாலா எல்லாம் கூட்டில் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுக்கலாம்.
வெஜ் பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதிலேக்கு ஊற வச்ச அரிசியை சேர்த்து கொடுக்கலாம். அரிசி மசாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா இடமும் மசாலா பிடிக்கிறது மாதிரி அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் சுடு தண்ணி சேர்த்து நல்லா இளக்கி கொடுக்கலாம். அரிசி மசாலையும் நல்லா சேர்ந்து வாரது மாதிரி அடியிலண்டு நல்லா இளக்கி மிக்ஸ் பண்ணி எடுங்க. இனி மூடி போட்டு அரிசியை நல்லா வேக விடலாம். இப்போ அரிசி வெந்திருக்கான்னு பார்ப்போம். இனியும் கொஞ்சம் வேகணும். இப்போ மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அரிசியை வேக விடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே வைக்கலாம். இப்போ அரிசி வெந்திருக்கான்னு மூடி திறந்து பார்க்கலாம். அரிசி எல்லாம் நல்ல பருவத்துக்கு வெந்திருக்கு, குழஞ்சும் போகலை. அரிசி உடையாமல் அடியிலண்டு நல்லா இளக்கி கொடுங்க. இதிலேக்கு எடுத்து வச்சிருக்கிய ஃபுட் கலரை அங்கங்கே வீட்டி கொடுங்க. இதுக்கு மேலேக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இருக்குது. அரிசியும் மசாலையும் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அரிசி எதுவுமே உடையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியான மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட சேர்த்து கொஞ்சம் ரைத்தாவும் சேர்த்து வெஜ் பிரியாணி கூட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.